ஆஸ்திரேலியாவின் லண்டன் வெம்ப்லி பகுதியில் உள்ள வீட்டில் சட்டவிரோதமான முறையில் 18 பேரை மிகவும் ஆபத்தான நிலையில் தங்க வைத்திருந்த வீட்டு உரிமையாளர் ஒருவருக்கு 90,000 பவுண்டிற்கு அதிகமான அபராதம் விதிக்கப்பட்டுள்ளது. இந்தியாவை பின்புலமாக கொண்ட சஞ்சய் பட்டேல் என்பவருக்கு சொந்தமான வைல்ட்வே பகுதியில் உள்ள 3 மாடி வீடே இவ்வாறு சோதனையிடப்பட்டது. இது ஒரு மிகவும் ஆபத்தான மற்றும் தீ விபத்து ஏற்படக்கூடிய இடமாக பிரெண்ட் கவுன்சில் அடையாளப்படுத்தியுள்ளது. வெறும் 7 பேர் தங்குவதற்கு மட்டுமே அனுமதி பெற்ற வீட்டில் சட்டவிரோதமாக 18 பேர் தங்க வைக்கப்பட்டிருந்தனர். ஜன்னல்களை திறக்க முடியாதவாறு பூட்டப்பட்டிருந்ததோடு வீட்டில் தீயணைப்பு எச்சரிக்கை கருவிகள் எதுவும் வேலை செய்யவில்லை. வீட்டின் வெளிப்பகுதியில் உள்ள ஒரு சிறிய அறையில் மின்சாரம் மற்றும் வெப்ப வசதி எதுவுமின்றி ஒரு தம்பதியினர் தங்களது 4 மாத குழந்தையுடன் தங்கியிருந்தது அதிகாரிகளால் கண்டுபிடிக்கப்பட்டது. வீட்டின் மேல்தளத்தில் உள்ள ஒரு சிறிய அறையை மட்டும் 4 பேர் பகிர்ந்து வந்துள்ளனர். இந்த விவகாரம் மெட்ரோபாலிட்டன் போலீசாரால் கவுன்சிலுக்கு தெரியப்படுத்தப்பட்டது. விதிகளுக்கு முரணாக செயற்பட்டதற்காக வில்ஸ்டன் நீதவான் நீதிமன்றம் கடந்த மார்ச் மாதம் 5ஆம் தேதி சஞ்சய் பட்டேலுக்கு 87,000 பவுண்ட் அபராதம் விதித்துள்ளது. மேலதிகமாக பாதிக்கப்பட்டவர்களுக்கான இழப்பீடு மற்றும் வழக்கு செலவுகளையும் சேர்த்து அவர் மொத்தம் ஒரு பாரிய தொகையை செலுத்த வேண்டியுள்ளது. இதுகுறித்து வீடமைப்புத்துறை உறுப்பினர் ஃப்ளூவர் டொனெல்லி ஜாக்சன் கூறுகையில், பாதுகாப்பை விட லாபத்தையே நோக்கமாக கொண்ட வீட்டு உரிமையாளர்களுக்கு இது ஒரு தெளிவான எச்சரிக்கை. வாடகையாளர்களை சுரண்டுவதையும் அவர்களை ஆபத்தான நிலையில் வைத்திருப்பதையும் நாங்கள் ஒருபோதும் சகித்துக் கொள்ள மாட்டோம். நீங்கள் சட்டப்படி உரிமம் பெறாவிட்டால் உங்களுக்கும் இதே நிலைதான் ஏற்படும் என எச்சரித்துள்ளார். குற்றவாளியான சஞ்சய் பட்டேலின் உரிமத்தை ரத்து செய்து அவரை வீட்டு வாடகை தொழிலில் இருந்து தடை செய்வதற்கான நடவடிக்கைகள் எடுக்கப்பட்டு வருகின்றன. இதற்கிடையில் அந்த சிறிய குழந்தையுடன் தவித்த குடும்பத்திற்கு கவுன்சில் சார்பில் மாற்று இடவசதி செய்து கொடுக்கப்பட்டுள்ளது.